ரஜினி சார் நடிப்பில் 1995 ரிலீஸ் ஆன முத்து திரைப்படம் செம்ம ஹிட்டுங்க. 175 நாள் ஓடிச்சு. இந்த படத்தை பற்றி பேசும்போது ஜென்ரலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம்ப்பா அப்படின்னா சாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண கமர்ஷியல் படம்னு சொன்ன ஒரு படம் இது வரைக்கும் எந்த இந்திய சினிமாவும் ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை ஜப்பானில் ஏற்படுத்துச்சு. அகிரா குரோசாவா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஜப்பானிய இயக்குனர். 1950களிலேயே வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே பண்ணவர். ஹாலிவுட்டுக்கே திரைக்கதையில் பாடம் எடுத்தவர் தான் அகிரா குரோசாவா. ஸோ அவருடைய படங்களை பார்த்து வளர்ந்த ஜப்பானிய மக்களுக்கு இங்கே சாதாரணமான கமர்ஷியல் படப்பா அப்படின்னு சொன்ன முத்து படத்தை எப்படி கொண்டாடினாங்க? முத்து படம் ஜப்பானில் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 விஷயம். ரஜினி சார் ரொம்ப துருன்னு ரொம்ப ஸ்பீடாக இருந்தார். அவருடைய காமெடி சென்ஸு, ஆக்ஷன் இதெல்லாம் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமான விஷயம் முத்து படத்தினுடைய கதை. தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. படத்தோட கதை ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் குடும்பம். அங்கே பண்ணையார் குடும்பத்தை வேலை பார்க்குற ஹீரோ, பண்ணையாருக்கும் ஹீரோக்கும் இருக்கிற நட்பு, ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. படத்தில் பண்ணையாருக்கு நாடகத்தின் மேலே இருக்கிற ஒரு காதல். இப்படி நம்ம ஊர் கிராமம், அந்த மண் சார்ந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 3வது பாடல்கள். ஒவ்வொரு எமோஷனுக்கும் சாங் இருக்கும். தலைவர் சோகமாக இருக்கும்போது 2 பாட்டு வரும். லவ்வுக்கு பாட்டு இருக்குது, ஒரு கொண்டாட்டத்துக்கு நடுவில் ஒரு சாங் இருக்குது, ஓப்பனிங் சாங் அந்த ஹீரோட இன்ட்ரோக்கு அவருடைய கேரக்டரிஸ்டிக்னு சொல்கிற மாதிரி ஒரு சாங். ஸோ இப்படி ஒவ்வொரு எமோஷனுக்கும் சாங் வச்சுருக்காங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்திருக்கு. முத்து படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறமா நிறைய ஜப்பானியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் இந்திய பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஜப்பான் விசிட் அப்போ பார்லிமெண்ட்டில் முத்து திரைப்படத்தை பற்றி பேசுறாரு. அவர் முத்துங்கிற வார்த்தையை சொன்ன உடனே பார்லிமெண்ட்டில் எல்லாரும் கைதட்டுறாங்க. இரு நாட்டோட கலாச்சார பரிமாற்றத்திற்கு முத்து திரைப்படம் பெரிய லெவலில் பங்கு வச்சிருக்கு. ஆனால் இங்கே நம்ம அதை ஒரு சாதாரண கமர்ஷியல் படம்னு சொல்கிறோம். ஒரு திரைப்படம் எல்லை தாண்டி வேறு மாநிலங்கள்லையோ வேறு நாடுகள்லையோ ஓடணும் அப்படின்னா நம்ம கலாச்சாரம் சார்ந்த படம் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியம். இந்த காரணத்தினால தான் க்ரோச்சிங் டைகர் ஹிடன் டிராகன் அப்படிங்கிற சைனீஸ் படத்துக்கு ஆஸ்கர் கிடைச்சது. இந்திய படமான லகான் திரைப்படம் ஆஸ்கர் நாமினேட் செய்யப்பட்டது, இறுதி சுற்று வரைக்கும் போனது.